Hi guys, this is Agastya. So இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஜிஎல் எக்ஸாம் ரீசெண்டாக நடந்து முடிஞ்சிச்சு இல்லையா. ஸோ அதில் கேட்ட ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் இருக்கக்கூடிய 25 கொஸ்டின்ஸ் ஜிகே கொஸ்டின் மட்டும் இப்போ வந்து ஒரு சீரீஸாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். எப்படின்னா எல்லாமே கலந்து இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ நான் வந்து ஆல்ரெடி இப்போ வந்து ஸ்டாட்டிக் ஜிகேன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். பட் இங்கே என்ன பார்க்க போகிறோன்னா கொஸ்டின்ஸில் வந்து எக்ஸாமில் 25 கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸ், ஹிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், என்னது பயாலஜி, இந்த மாதிரி எல்லாமே கலந்து ஒரு ஜிகே சீரீஸாக கேட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை தான் வந்துட்டு ஒவ்வொரு ஷிஃப்ட்டாக வந்து நம்ம பெர் டே வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஒரு ஷிஃப்ட்டில் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து இந்த வருஷம் சிஜிஎல்லில் கேட்டது தான். ஸோ இதே ஜிகே டைப் வந்து நம்ம எம்டிஎஸ்க்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால நம்ம அந்த ப்ரீவியஸ் இயர் நம்ம ஆல்ரெடி பார்ப்போம் இல்லையா. ஸோ அது மாதிரி நம்ம சிஜிஎல்க்கும் வந்து கவர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹூ அமாங் த ஃபாலோவிங் டுக் சார்ஜ் அஸ் வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் இன் ஃபெப்ரவரி 2021. அதாவது இந்த வருஷம் தான் ரீசெண்டாக ஃபெப்ரவரியில் வந்துட்டு ஆர்மி ஸ்டாஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா வைஸ் இதாக கேட்குறாங்க. இப்போ சீஃப் இருப்பாங்க, அதுக்கு கீழே இருக்கிறது என்னது வைஸ் கேப்டன் சொல்லுவாங்களா, அது மாதிரி தான். ஸோ அவங்க வந்து யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாண்டி பிரசாத் மொஹான்டி. ஓகேவா, இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த பிபின் ராவத் அவங்க தான் வந்துட்டு சீஃப். ஓகே, சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபு. பட் வைஸ் யாருன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வைஸ் வந்து யாருன்னா சாண்டி பிரசாத் என்னது மொஹான்டி. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வேர் டஸ் த ரிவர் பிரம்மபுத்திரா ஆரிஜினேட். அதாவது ஒவ்வொரு ரிவருக்கும் வந்து ஆரிஜினேட் இருக்கும்ல, எங்கேருந்து அது வந்து வருது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ரிவர் வச்சு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எக்ஸாமில் வந்து 2 கொஸ்டின் ஆச்சு கேட்டுருவாங்க, 2 or 3 கூட நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ரிவர் வச்சு அப்படிங்கிறது நம்ம வந்து கொஞ்சம் மோஸ்ட்டாக வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது 2 மார்க்ஸ் இல்லையா. ஸோ அதனால் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ பிரம்மபுத்திரா ஆரிஜினேட் வந்து எங்கே அப்படின்னா சேமயுங்டோங் கிளேசியர் ஆஃப் த கைலாஷ் ரேஞ்ச். ஆக்சுவலாக இந்த பிரம்மபுத்திரா வந்து எங்கே ஆரிஜினேட் ஆகுது, ஹிமாலயாவில் இருந்து தான் வந்து ஆரிஜினேட் ஆகுது. அதாவது எந்த ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். பட் இங்கே ஆப்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் வைஸ் கொடுக்காம எந்த ரேஞ்சில் வந்து இருக்குது, சிலது பார்த்தோம்னா கிளேசியர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி தான். ஓகேவா, ஃபைன். ஓகே, சேமயுங்டோங் கிளேசியர் ஆஃப் த கைலாஷ் ரேஞ்ச். ஸோ கைலாஷ் வந்து நம்மளுக்கு தெரியும் ஹிமாலயாவில் இருக்குது அந்த மாதிரி. ஸோ ஹிமாலயாவிலேருந்து ஆரிஜினேட் பண்ணதான் இந்த பிரம்மபுத்திரா. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹூ அமாங் த ஃபாலோவிங் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஹூ ரோட் த போயம் வந்தே மாதரம் இன் 1875. ஓகேவா, ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ 1875 வந்துட்டு வந்தே மாதரமாக எழுதின ஃப்ரீடம் ஃபைட்டர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் கொஸ்டின் எப்படி மாற்றலாம் அப்படின்னா ஃப்ரீடம் ஃபைட்டர் வந்தே மாதரம் வந்து எழுதியிருப்பாங்க இவங்க, ஸோ எந்த வருஷம் எழுதியிருப்பாங்க அப்படின்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்தே மாதரம் வந்து எந்த இயர் அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்ததுலாம் படிச்சுக்கலாம். 1875. ஓகேவா, ஸோ யார் எழுதியிருந்தா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எனது பங்கிம் சந்திர சட்டர்ஜி. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த ரவீந்திரநாத் தாகூர் வந்து நம்மளுக்கு தெரியும் யார். ஸோ அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் ஆந்தம் ஜனகணமன வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க தான் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த வந்தே மாதரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் என்னது சாங்கு, ஜனகணமன வந்துட்டு நேஷ்னல் ஆந்தம். ஸோ அதை எழுதினவங்க தான் ரவீந்திரநாத் தாகூர். சாங்கு வந்தே மாதரம் எழுதினவங்க யார் அப்படின்னா என்னது பங்கிம் சந்திர சட்டர்ஜி. ஓகேவா, அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா முகல் எம்பரர் ஷா அலாம் அப்பாயிண்டட் த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஆஸ் த திவான் ஆஃப் த ப்ரொவின்ஸ் ஆஃப் பெங்கால் இன் த இயர். அதாவது எந்த வருஷம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த முகலாய பேரரசன் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, அதாவது அந்த டைமில் வந்துட்டு திவான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வருவாய் சேகரிக்கும் அப்படிங்கிற அந்த மீனிங் தான். ஓகேவா, ஸோ அவர் என்ன செஞ்சுருப்பாருன்னா பெங்காலுக்கு வந்துட்டு வருவாய் சேகரிக்கும் உரிமையை வந்து அவர் வந்து கொடுத்துருப்பார். ஓகேவா, ஸோ அந்த டைமில் வந்து அவர் வந்து போத் பெங்கால் அண்ட் பீகாரில் வந்து இருந்திருப்பார். ஸோ அந்த திவான் சொல்லக்கூடிய அந்த உரிமையை வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பெங்காலுக்கு வந்து கொடுத்துருப்பார். ஸோ எந்த வருஷம் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. அது வந்து 1765 தான். ஓகேவா, ஸோ எந்த அரசர்னு கூட இப்போ மாற்றி கேட்கலாம். ஓகேவா, அப்போ முகலாய பேரரசு அப்படின்னு சொல்லக்கூடிய எனது முகல் எம்பரர் ஷா அலாம். அடுத்தது வந்து 1765. ஓகேவா, அப்படி நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹூ அமாங் த ஃபாலோவிங் ரோட் த லைட் ஆஃப் ஏஷியா த போயம் த டிஃபைன் தி புத்தா தட் வில் நரேட் த ஃபினாமினல் போயம் த லைட் ஆஃப் ஏஷியா. ஒன்றும் இல்லை, நிறைய இது பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக புக்கு எழுதியிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களோட அந்த ஆத்தர் நேம் கேட்பாங்க, இது வந்து எழுதுங்க. ஸோ அந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்னு சொல்லிட்டு கேட்டகரியில் இந்த ஜிகே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லைட் ஆஃப் ஏஷியா த போயம் தட் டிஃபைன்டு த புத்தா. ஸோ இது வந்து யார் எழுதுனா அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஜெய்ராம் ரமேஷ். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னு ரீசெண்டாக நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்பயே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும். யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா என்னது ஜெய்ராம் ரமேஷ். ஓகேவா,
அடுத்தது என்ன கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் பாப்புலர் கிச்சன் இன்க்ரீடியன்ட்ஸ் இஸ் கால்டு த சுகர் ஈட்டிங் ஃபங்கஸ். ஓகே, அப்போ என்ன நினச்சிக்கோங்க, சமையலே தெரியாதவங்க, சமையல் பக்கமே போகாதவங்க, ஆஹா கிச்சன் இன்க்ரீடியன்ட்ஸ் கேட்டிருக்காங்களே அப்படிங்கிறதெல்லாம் பயப்படக்கூடாது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் தான், அதை வச்சு நம்ம என்னது சாப்பிட்ற பொருளாக மாறும். கரெக்டாக? ஸோ அது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுகர் ஈட்டிங் ஃபங்கஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பேக்கிங் பவுடரு, ஈஸ்ட்டு, வினிகர், கெச்சப் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதில் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ இது ஈஸ்ட்டு தான் ஆன்சர். இந்த ஈஸ்ட் அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு சிங்கிள் செல்டு ஃபங்கை. ஓகேவா? ஸோ அப்போ அந்த சுகர் ஈட்டிங் ஃபங்கஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ஈஸ்ட்டை தான் குறிக்கும். பேக்கிங் பவுடரையோ இல்லை வினிகரையோ கெச்சப்பையோ வந்து என்ன செய்யாதுன்னா குறிக்காது. ஓகேவா? ஸோ சுகர் ஈட்டிங் ஃபங்கஸ் வந்துட்டு ஃபங்கை கேட்டகரியில் வரக்கூடிய இந்த ஈஸ்ட் தான் ஆன்சர். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்கார்டிங் டு which of the following articles of the Constitution of India shall a money bill not be introduced in the Council of States அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் வச்சு 1 or 2 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. அதாவது சப்போஸ் வந்துட்டு இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இந்த ஒரு டேர்ம் கொடுத்து அது எந்த ஆர்டிக்கலில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆர்டிக்கல் நம்பர் தான் மெயினாக கேட்பாங்க. ஆர்டிக்கல் நம்பர் கொடுத்துட்டு கேட்குறது வந்து கொஞ்சம் ரேர் தான். பட் அது வந்து நம்ம ரெண்டுமே வந்து படித்து வச்சுக்கிறது நல்லதான். ஓகே, இது என்னென்ன அப்படின்னா மணி பில் வந்து நாட் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். இது என்ன கான்செப்ட்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லோக்சபாவில் மட்டும்தான் இந்த மணி பில் அப்படிங்கிறத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ராஜ்யசபாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது மாதிரி தான் இப்போ என்னென்னா ஹவுஸ் ஆஃப் த பீப்புள்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஹவுஸ் இப்போ ராஜ்யசபா அப்படிங்கிறது ஒரு ஹவுஸு, லோக்சபா அப்படிங்கிறது ஹவுஸு. இப்போ ஓகே, அதாவது எப்படின்னா ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் என்ன செய்வாங்க அப்படின்னா கவுன்சில் ஆஃப் த ஸ்டேட்ஸ், இப்போ இந்த கொஸ்டினில் இருக்குல்ல கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்லிட்டு, அதாவது மாநில சட்டம் இருப்பாங்கள்ல. ஸோ அவங்க வந்து ஏதாவது ஒரு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணதில் ஏதாச்சும் ஒன்று வந்துட்டு ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை அப்படியே வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா மணி பில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பணச்சட்டம் அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து போத் ஹவுஸ் ரெண்டு ஹவுஸ்க்குமே வந்து என்ன செய்வாங்கன்னா அனுப்புவாங்க. அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன செய்வாங்கன்னா பாஸ் பண்ணியிருப்பாங்களே, எதை பாஸ் பண்ணியிருப்பாங்கன்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு திருத்தங்கள் அது எல்லாத்தையுமே வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா பார்ப்பாங்க. ஸோ அது எல்லாமே பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன செய்வாங்கன்னா அதுலேருந்து ஏதாவது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் வந்து என்ன செய்வாங்கன்னா அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் மணி பில் வந்துட்டு லோக்சபாவில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, ராஜ்யசபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் மணி பில் வந்து கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் லோக்சபா, மணி பில் நாட் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் ராஜ்யசபா. ஓகேவா? ஸோ இதுக்குள்ள ஆர்டிக்கல் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 109 தான் மணி பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாததுக்கு ஆனால் அந்த ஆர்டிக்கல். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா விச் முகல் பிரின்ஸ் டிரான்ஸ்லேட்டட் த உபானிசாட்ஸ் இன்டு பர்சியன் இன் 1657. அதாவது 1657 அந்த வருஷத்தில் வந்து எந்த முகல் அரசர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த உபிசாட்ஸ் அப்படிங்கிறத வந்து பர்சியனுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கணும். இந்த பானிசாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லேட் வேதிக் சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட் ஆஃப் ஹிந்து ஃபிலாசபி, அதாவது ஹிந்துக்கு உள்ள அந்த ஃபிலாசபி மாதிரி இருக்கும் அந்த இது. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன அந்த பிரின்ஸ் என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா காமனாக ஹிந்துக்கும் இஸ்லாமியருக்கும் வந்துட்டு காமனான ஒரு மொழியை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு திட்டம் வந்து வச்சுருக்காரு. ஸோ அந்த ஒரு நோக்கத்தில் வந்து பண்ணதான் இந்த லாங்குவேஜ் வந்துட்டு சான்ஸ்கிரிட்டை அந்த சான்ஸ்கிரிட்டை வந்து அப்படியே வந்துட்டு ரெண்டு மதக்காரங்களுமே புரிகிற மாதிரி ஒரு லாங்குவேஜில் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை வந்து பர்சியனுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த உபானிசாட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹிந்து ஃபிலாசபி லாங்குவேஜ் தான். அது வந்து முஸ்லீம் பீப்புள்ஸும் வந்து ரீட் பண்ணணும், நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்க வந்து இந்த லாங்குவேஜை வந்து அதை வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே, ஃபைன். இது வந்து எந்த முகல் பிரின்சஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து தாரா சிக்கோ. ஓகேவா? ஸோ அந்த அரசர் தான் இந்த வேலையை வந்து பார்த்துருக்கார், இந்த டிரான்ஸ்லேட் வந்து பண்ணியிருக்கார். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஹூ பிகேம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பேட்மிண்டன் வேர்ல்ட் சாம்பியன் இன் 2019. ஓகே, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் கரெக்டாக. ஸோ பிவி சிந்து தான் என்னதுன்னா அந்த டைம் வந்துட்டு வேர்ல்ட் சாம்பியன் லிஸ்ட்டில் வந்து சில்வர் மெடல் வந்து வாங்கியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ ஹூ பிகேம் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பேட்மிண்டனில் கேட்டகரியில் கேட்டிருக்காங்க. ஓகே, பேட்மிண்டன் வேர்ல்ட் சாம்பியன் இன் 2019 யார் அப்படின்னா பிவி சிந்து. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா
ஹூ அமாங் த ஃபாலோவிங் வாஸ் த கொஸ்டின் நல்லா தெளிவாக பார்க்கணும். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரல் செக்ரட்டரி ஆஃப் ஆல் இந்தியா கிசான் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதாவது இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஜென்ரல் செக்ரட்டரி கேட்கல, ஃபஸ்ட்டு யார் இருந்தா அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆல் இந்தியா கிசான்னா ஹிந்தியில் வந்துட்டு அந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ஆல் இந்தியா கிசான் காங்கிரஸ்க்கு உள்ள ஜென்ரல் செக்ரட்டரி யார், ஃபஸ்ட்டு யார் இருந்தா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது யார் அப்படின்னா என்ஜி ரங்கா தான் இருந்திருக்காரு. எந்த வருஷம்னு பார்த்தோம் அப்படின்னா 1936 ஏப்ரல் மந்தில் வந்து இருந்திருப்பார். ஓகேவா, ஸோ அவர் இருந்து ஏப்ரல் மந்த் இருப்பார், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டிசம்பர் வரைக்கும் இருப்பார். ஸோ டிசம்பருக்கு அப்புறம் வேற ஒரு பர்சன் வந்துடுவாங்க. நெக்ஸ்ட்டு தேர்டாக வந்து யார் தான் வருவாங்கன்னா இந்த என்ஜி ரங்காவை தான் ஆல் இந்தியா கிசான் காங்கிரஸ்க்கு வந்துட்டு ஜென்ரல் செக்ரட்டரியாக வந்து போட்டிருப்பாங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் செக்ரட்டரியாக வந்துட்டு இந்தியன் கிசான் காங்கிரஸ்க்கு இருந்தவர் யார் அப்படின்னா என்ஜி ரங்கா. இப்போ கரண்ட்டாக இருக்கிறவங்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. ஸோ கரண்ட்டாக வந்து யார் இருக்கா அப்படின்னா YV கிருஷ்ணா ராவ். ஓகேவா, ஸோ கரண்ட்டாக இருக்கிறது யார் அப்படின்னா YV கிருஷ்ணா ராவ். அடுத்தது வந்து சிம்பெக்ஸ் இஸ் அ மிலிட்ரி எக்ஸசைஸ் கண்டக்டட் பிட்வீன் த டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோவிங் நேஷன். எந்த ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில வந்துட்டு இந்த மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது மாதிரி நீங்கள் நிறைய கரண்ட் அஃபேர்ஸில் வந்து படிப்பீங்க. நேவியில் கடலுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கண்ட்ரிக்கு வந்துட்டு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுவாங்க. இப்போ வந்து சைனாவும் நம்ம இந்தியாவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுவாங்க. ஆர்மி பண்ணுவாங்க, ஆர்மி ஸ்டாஃப்ஸ் வச்சு பண்ணுவாங்க, அப்புறம் நேவி ஸ்டாஃப்ஸ், ஏர்ஃபோர்ஸ் ஸ்டாஃப், இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கிறவங்களும் வேறு கண்ட்ரியோட வந்துட்டு ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் சிம்பெக்ஸ் அப்படிங்கிற ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து எந்த ரெண்டு கண்ட்ரிக்குன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். SIMBEXன்னு இருக்கு இல்லையா. ஸோ S ஃபார் சிங்கப்பூர், I ஃபார் இந்தியா, M ஃபார் மெரைடைம், B வந்து பைலேட்ரல், எக்ஸசைஸ் வந்து EXன்னு ஷார்ட்டாக போடுவோம்ல. இப்போ எக்ஸாம்பிள்னால் என்ன போடுவோம், EG போடுவோம். அது மாதிரி எக்ஸசைஸ்னால் EX போடுவோம்ல. ஸோ அதுதான். ஓகேவா, அப்போ இதிலே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் சிம்பெக்ஸ் அப்படிங்கிறது வந்து சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் இடையில, இந்த ரெண்டு நாட்டுக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த மிலிட்ரி எக்ஸசைஸோட நேம் தான் என்னதுன்னா சிம்பெக்ஸ். ஓகேவா, ஓகே ஃபைன். ஸ்ரீலங்கா போட்டு குழப்பிக்கக்கூடாது, சிங்கப்பூரும் இந்தியாவும் தான். அடுத்தது மார்கோம் ஹலி ரிச்சுவல் ஃபோக் ஆர்ட் ஃபார்ம் இஸ் ஃப்ரம் த ஸ்டேட் ஆஃப். ஸோ எந்த ஸ்டேட்டோட ஃபோக் அப்படி இந்த ஃபோக் ஆர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கேரளா ஸ்டேட்டில் இருக்கக்கூடியதான். ஸோ நம்ம இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஓகே, கேரளா வந்து நம்ம கேர் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி வச்சுக்கோம். ஸோ இப்போ ஒரு பர்சன் ரொம்ப வந்துட்டு டிசப்பாயிண்டட்லையோ ரொம்ப லோன்லியாக இருக்காங்கன்னா அவங்கள வந்து நம்ம கேர் பண்ணால் விட்டோம்னா அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ அந்த மாதிரியே ஆகிறது வந்து இந்த மார்க்கோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேர் வந்துட்டு கேரளா வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, ஓகே. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் மந்த்ஸ் இஸ் த வல்வில் ஓரி விழா ஃபெஸ்டிவல் ஆஃப் தமிழ்நாடு செலிப்ரேட்டட். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு இப்படி ஒரு ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அது எந்த மாதம் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. இந்த வல்வில் ஓரி அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அரசரோட பேர் தான் அந்த வல்வில் ஓரி. ஓகேவா, இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பவ் அண்ட் ஆரோ, அதாவது நம்ம அந்த அம்பு விடுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் இவர். 200 AD அந்த பீரியடில் இவர் தான் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காரு. ஓகேவா, நம்ம தமிழ்நாட்டில். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வல்வில் ஓரி விழா வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆகஸ்ட் மந்தில் தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வல்வில் ஓரி அப்படிங்கிறது வந்து அந்த கிங்கோட நேமு. அவரோட வந்துட்டு நிறையா புலவர்கள்லாம் அவரை பற்றி நிறையா பாடி புகழ்ந்துருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் ஒரு பெரிய மதிப்புக்குரிய அரசராக வந்து வாழ்ந்திருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தோம்னா ஹொல்லி ஹில்ஸ் நம்ம பார்த்துருப்போம்ல, கொல்லிமலை அந்த மாதிரியெல்லாம். ஸோ அந்த ரீஜியனில் வந்து பார்த்தோம்னா இந்த ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, ஆகஸ்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இந்தியன் சிட்டிஸ் இஸ் சிட்டுவேட்டட் அட் த பேங்க்ஸ் ஆஃப் லேக் பிச்சாலோ. ஓகேவா, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா உதய்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டியில் தான் இந்த லேக் பிச்சாலோ வந்து இருக்குது. ஓகேவா, ஓகே, இது அதான் சொன்னேன், இந்த மாதிரி நிறைய லேக்ஸு ரிவர் இதை வச்சு எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுது. ஸோ இது வந்து எந்த லேக், இப்போ ரிவர் கொடுத்து என்ன செய்வாங்கன்னா இது வந்து எந்த லேக்கில் இருந்து வருது, அதுக்கப்புறம் வந்து எந்த சிட்டி என்னது ஸ்பெஷலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஸ்டேட்டு இல்லை எந்த சிட்டி, இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஹூ வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் த அத்லெட்டிக்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா ஆஸ் ஆஃப் ஜான்வரி 2021. அதாவது இப்போ கரண்ட்டாக ஜான்வரி 2021 வந்து பார்த்தோம் அப்படின்னா அத்லெட்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கு பிரசிடெண்ட்டாக வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. ஸோ அவரோட நேம் வந்து கேட்குறாங்க. அவரோட நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏடில் சுமாரிவாலா. ஓகேவா,
நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்லேயே வந்து படிச்சிருப்பீங்க. இப்போ ஜான் மந்த்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மந்தில் அப்பாயிண்ட் ஆனவங்களாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஃபெப்ரவரியில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயிண்ட் ஆனவங்க லிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க இல்லையா? ஓகே. அடுத்தது, which of the following states ranked first in the export preparedness index 2020 released by நித்தி ஆயோக்? ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த நித்தி ஆயோக்குங்கிறது. ஸோ இது வந்து பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷன் தான். இவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக வந்துட்டு எக்ஸ்போர்ட்கான அந்த ஒரு கேட்டகரியில் ஒரு ஈவெண்ட் மாதிரி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு ஈவெண்ட் மாதிரி நடத்தியிருக்காங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரியும், எதுக்காண்டி இந்த கேட்டகரின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட்டை வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்துட்டு நல்ல சிறப்பாக பண்ணணும், அவங்கள வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு காம்படிஷன் மாதிரி க்ரியேட் பண்ண தான் இந்த எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ். ஓகேவா? இப்போ நார்மலாக வந்துட்டு கிளாஸில் வந்து எல்லாருமே படித்தது ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஆனுவல் எக்ஸாம் எழுதி டோட்டல் மார்க் வந்து பார்த்துட்டு போயிடலாம். பட் இடையில எதுக்கு சின்ன சின்ன டெஸ்ட் வைக்கிறாங்க? அவங்க இன்னும் மார்க்ஸ் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்கரேஜ் பண்ணுறக்காண்டி தான் அந்த ஒரு டெஸ்ட் இதெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி தான். ஸோ எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் ஒவ்வொரு ஸ்டேட்டுமே இன்வால்வ் ஆகி அவங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் க்ரியேட் பண்ணுறக்காண்டி தான் இதை வந்து நம்ம நித்தி ஆயோக் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ் 2020 அப்படிங்கிற ரிப்போர்ட்டில் நம்ம இந்தியாவில் வந்து எந்த ஸ்டேட் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து குஜராத் தான் வந்திருக்கு. ஓகேவா? அடுத்தது, in November 2020 which country became the first in the world to make access to menstrual products a right? ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இப்போ கேர்ள்ஸ்க்கு உண்டான அந்த இதை வந்துட்டு அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு வந்து தயாரிக்கிறாங்க இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தோம்னா சிறப்பாக பண்ணுறது, அதை வந்து ஒரு ரைட்ஸாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு எந்த கண்ட்ரி வந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்காட்லாண்டு தான். ஓகேவா? ஸோ ஸ்காட்லாண்ட் அந்த கண்ட்ரி தான் ஃபர்ஸ்ட் இன் த வேர்ல்ட் டு மேக் ஆக்சஸ் டு மென்ஸ்ட்ரல் ப்ராடக்ட்ஸ் அ ரைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து கேட்டிருக்காங்க சிஜிஎல் ரீசன் இப்போ தான் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்காட்லாண்ட். அடுத்தது, which of the following is one of the main causes of tides? ஸோ டைட்ஸ்னால் என்ன அப்படின்னா அந்த கடல் அலைகள், அதுதான் வந்து டைட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது இது கீழே வந்துட்டு ஏதாவது ஒன் ஆஃப் த மெயின் காசஸ், அதாவது நிறையா இருக்குது போல், அதில் ஒரு மெயின் காஸ் தான் கேட்டிருக்காங்க. இந்த அலைகள் வந்து வரக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்கணும். இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சூரியன், பூமி, நிலா. ஓகேவா? ஸோ எர்த், சன், மூன், இந்த மூணுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் தான் இந்த அலைகள் வந்து வருது. ஓகேவா? இப்போது சன்னும் மூணும் அவங்களோட அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால தான் அந்த அலைகள் வருது. பட் மூன் வந்து சன்னை விட நம்ம எர்த்துக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிறனால அதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஆகிறனால, ரொம்ப அது கிட்ட இருக்கு இல்லையா? ஸோ அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அதிகமாகறனால தான் அந்த கடல், இப்போ நைட் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கடல் அலைகள் வந்து ரொம்ப சீற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ ஒன் ஆஃப் த மெயின் காசஸ் அந்த ஒரு சில தான் கீழே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கிராவிடேஷனல் புல் ஆஃப் த சன் அண்ட் மூன். ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். அதாவது மூணுக்கும் சன்னுக்கும் உள்ள அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால தான் ஏர்த்தில் இருக்கக்கூடிய அந்த கடல் அலைகள் வந்து என்னது ரொம்ப சீற்றமாக இருக்கிறது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கோம். ஹை டைட்னாலும் சரி, லோ டைட்னாலும் சரி, அது ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கிராவிடேஷனல் புல் சன் அண்ட் மூனுக்கு வந்து இருந்து வர்றதுனால தான். ஓகேவா? க்ளோஸ்டு ஆர்பிட்ஸ் ஆஃப் பிளானட்ஸாக கிடையாது. ரொட்டேஷன் ஆஃப் எர்த் ரொட்டேட் ஆகிறனால இப்படி சுற்றுறதுனால கடல் அலை எப்படி வருது அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. சோலார் ஃப்ளாரஸா அப்படின்னு கேட்டாலும் அதுவும் கிடையாது. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா விச் ஆர்டிக்கல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டீல்ஸ் வித் த பார்டனிங் பவர் ஆஃப் த கவர்னர்? அதாவது கவர்னருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மன்னிப்புக்கு அந்த சக்தின்னு சொல்லுவாங்க. பார்டனிங் அப்படிங்கிறது மன்னிப்பு கேட்குற அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கவர்னருக்கு வந்து அந்த பார்டனிங் பவர் ஆஃப் த கவர்னருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த ஆர்டிக்கல் நம்பர் படி அவங்களுக்கு வந்து அந்த பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 161. ஓகேவா? ஸோ பார்டனிங் பவர் ஆஃப் த கவர்னர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 161 அதுக்கு கீழே தான் இருக்குது. அடுத்தது வந்து the vertebrae are a part of which of the following body systems in human? நம்ம ஹியூமன் பாடியில் வந்துட்டு இந்த vertebrae அப்படிங்கிற அந்த ஒரு பார்ட் வந்து எந்த பாடி சிஸ்டமில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? லங்ஸ்லையா, இல்லை ஸ்பைனல் கார்ட்லையா, இல்லை கிட்னிலையா, இல்லை ஹார்ட்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த vertebrae அப்படிங்கிறது நம்மளோட முதுகு தண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பைனல் கார்டில் தான் இருக்குது. ஓகேவா? ஃபைன்.
பேமெண்ட் மேட் டு அதர்ஸ் ஃபார் த பர்ச்சேஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் நோனஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இப்போ நான் ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறேன், அந்த பொருளை வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து என்ன செய்யணும், பணம் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கான வந்து அது வந்து என்ன காஸ்ட் கேட்டகரியில் வந்து வருது அப்படின்னா எக்ஸ்பிளிசிட் காஸ்ட், அதாவது ரொம்ப வெளிப்படையான. இப்போ நான் பொருள் இப்போ நான் ஒரு ஊதுபத்தி வந்து தயாரிக்கிறேன், ஓகேவா, ஊதுபத்தி தயாரித்து நான் உங்கள்கிட்ட விற்கிறேன் அப்படிங்கிறது வந்து டேரெக்டாக தான் என்கிட்ட காசு கொடுக்குறீங்க. ஸோ அது வந்து ஒரு வெளிப்படையானது. இம்ப்ளிசிட் அப்படின்னா மீனிங் என்னென்னா மறைமுகமாக கொடுக்கக்கூடிய காசு, அந்த மாதிரி தான். இது வந்து இந்த டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸுங்கிற மாதிரி கேட்டகரி இருக்குங்களா, அதுதான். ஸோ கொஸ்டின் என்னென்னா பேமெண்ட் மேட் டு அதர்ஸ், மற்றவங்க வந்துட்டு பொருளை வந்து வாங்குறாங்க இல்லையா, ப்ரொடக்ஷன் அவங்க தயாரித்த பொருளை வந்து அந்த வாங்குறாங்க இல்லையா, ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து வெளிப்படையான இதுதான், ஓகே. ஸோ எக்ஸ்பிளிசிட் காஸ்ட். What was the theme for the third global Reinvest Renewable Energy Investors Meet and Expo 2025? அதாவது பார்த்தோம் அப்படின்னா இது கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ஈவெண்ட்டாக வந்து புதுசாக வந்து கொண்டு வருவாங்க. அப்படி ஒரு ஈவெண்ட் கொண்டு வந்து அந்த ஈவெண்ட்டுக்கான ஒரு தீமும் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இம்பார்ட்டன்ட் டேஸ்லாம் நம்ம வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அப்போ இம்பார்ட்டன்ட் டேஸில் வந்து இப்போ இன்றைக்கி என்ன டே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேற்று வந்து பார்த்தோன்னா வேர்ல்டு ஒவ்வொரு டேவும் இருக்கும்ல. ஸோ வேர்ல்டு ஓசன் டே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான ஒரு தீம் இருக்கும். ஸோ இந்த வருஷத்துக்கான அதுக்கு ஒரு தீம் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு நிறைய ஈவெண்ட் இருக்கும். ஸோ அந்த ஈவெண்ட் நேம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எந்த கண்ட்ரி வந்து இது பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டா எந்த ஆர்கனைசேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கலாம். அப்படி கேட்குறப்ப அந்த ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் அந்த ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் தீம் ஒன்று வச்சுருப்பாங்க, ஓகேவா. ஸோ அந்த தீமை தான் இப்போ வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நல்லா தெளிவாக படிக்கணும். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கான தீம் என்ன அப்படின்னா இன்னோவேஷன்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் எனர்ஜி டிரான்சிஷன், ஓகேவா. ஸோ பாருங்களேன், மேலே உள்ளது வந்து ஒரே 2 வார்த்தை மட்டும் மாறி இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் கீழே வந்து இன்னோவேஷன், மேலே டிரான்ஸ்மிஷன் கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா டிரான்சிஷன், ஓகே. ஸோ அது மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது 1 or 2 ஆப்ஷன் இருக்கும், நம்ம தெளிவாக படிக்கணும். ஸோ ரீஇன்வெஸ்ட் ரெனியூவபிள் எனர்ஜி அதுக்கான தீம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னோவேஷன்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் எனர்ஜி டிரான்சிஷன். அடுத்தது ரிவர் கிரி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ட்ரிபியூட்டரி ஆஃப் த எந்த ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா யமுனா ரிவர் தான், ஓகே. அது ரிவர் கிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த யமுனா ரிவர் இதுலேருந்து தான். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைனல் 2 இருக்குது. Who won the 2020 Academy Award for performance by an actor in a supporting role? இப்போ நம்ம நிறைய பார்த்தோம் அப்படின்னா இப்போ விஜய் டிவி, ஜி தமிழ் இந்த மாதிரி நிறைய சீரியல் ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் வந்து கொடுப்பாங்க. அதாவது ஹீரோக்கும் கொடுப்பாங்க, சப்போர்ட்டிங் ஹீரோக்கும் கொடுப்பாங்க, ஹீரோயின் கொடுப்பாங்க, அது மாதிரி சப்போர்ட்டிங் ஹீரோயின் அந்த மாதிரி. இவர் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்தியா கிடையாது, இவர் வந்து அமெரிக்கன் ஆக்டர் அண்ட் ஒன் ஆஃப் த ஃபிலிம் ப்ரொடியூசரும் கூட. ஸோ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2020 அகாடமி அவார்ட் வந்து வாங்கியிருக்காரு. எந்த கேட்டகரி கீழே அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் பை அன் ஆக்டர் இன் அண்ட் சப்போர்ட்டிங் ரோல், ஓகேவா. ஸோ யார் அப்படின்னா பிராட் பிட், ஓகேவா. இவரோட ஃபுல் நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வில்லியம் பிராட் பிட், ஓகேவா. இவர் வந்து அமெரிக்கன் ஆக்டர். ஃபைனல் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெலாட்டோனின் என்கோட்ஸ் ப்ரோட்டீன் இன் செல்ஸ் டு ப்ரிவெண்ட் த டேஸ் என்ட்ரி. எதை வந்து வரவிடாமல் தடுக்குது இந்த மெலாட்டோன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வைரஸை வந்து வரவிடாமல் தடுக்குது அப்படிங்கிறது அந்த கொஸ்டின். இந்த மெலட்டோனின் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நைட்டு தூங்கி காலையில் எந்திரிக்கிறோம்ல அந்த ஸ்லீப் வேக்சல் அப்படிங்கிறது வந்து இந்த ஹார்மோன் தான், ஓகேவா, மெலட்டோனின், ஓகே. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு ஒரு ஷிஃப்ட்டில் கேட்ட 25 கொஸ்டின்ஸ், ஓகேவா. இதே மாதிரி நம்ம டெய்லி வந்துட்டு ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் கேட்ட 25 செட்ஸ் ஆஃப் ஜிகே சீரீஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஆல்.